IKEAல நான் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் பாப்போம். நான் வாங்கியிருக்க இந்த பொருட்கள்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் அந்த துணி காய போடுற ஸ்டாண்டு. அதில் வந்து 8 கம்பி இருக்கு. இந்த மாதிரி மாட்டி வீட்டுக்குள்ளே வச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் IKEAல வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேரை பார்த்தேன். அங்கே போய் அவங்களெல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒருத்தங்க வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தேன்னு சொன்னாங்க, ஒருத்தங்க திருச்சியிலேருந்து வந்திருந்தேன். நாங்கள் நிறைய பேர் பெங்களூர்லேயும் போய் பார்த்தேன். அதெல்லாம் போன வீடியோலேயே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அப்புறம் மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், இதை மாட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து துணி காய போட்டுக்கலாம். மழை நேரத்தில் சின்ன சின்ன கிளாத்தெல்லாம் வந்து உள்ளேயே போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நான் IKEAல என்னென்ன பொருட்கள் வாங்கினேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பணம் வேஸ்ட் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோ பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்களை பாருங்கள். நான் வந்து எனக்கு தேவைக்காக வாங்கியிருக்கேன். இதில் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லாட்டா சும்மா பார்க்கலாம். ஏன்னா எப்போவுமே ஒரு கடைக்கு போனால் இன்னொருத்தங்க வந்து வாங்கியிருக்கத சொல்லியிருந்தா நமக்கு அங்கே போய் பார்க்க வாங்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். நானே IKEA போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேருடைய IKEA ஷாப்பிங் வீடியோஸ் பார்த்துட்டு தான் போனேன். அப்போ தான் வந்து நமக்கு டக்குன்னு ஏதோ வேணுங்கிற பொருட்களை வாங்க முடியும். அதனால தான் நான் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து குட்டி சாப்பிங் போர்ட் நாங்கள் காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். இது பேம்பூவில் செஞ்சது. அந்த சின்னதாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. டக்குன்னு ஒரு வெங்காயம்லாம் கட் பண்ணுறதுன்னா இதில் கட் பண்ணிக்கலாம். நிறைய இதுக்கு விலை வந்து அவங்க இந்த மாதிரி கோடு தான் வச்சுருப்பாங்க, அதை வச்சு தான் போடுவாங்க. நீங்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் எதோட ரேட்டு வேணுமோ கேளுங்க, நான் பார்த்து சொல்கிறேன். இதோட ரேட்டு வந்து 299. அப்புறம் ஹீட் பேட் சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. இது வந்து 3 பீஸ் இருக்குது. 3 பீஸு கார்க்கு. முன்னாடி நம்ம பாட்டிலுக்கெல்லாம் மூடுவோம் இல்லையா, கார்க், அந்த மாதிரி மெட்டீரியலில் செஞ்சது. இது 3 பீஸு. அப்புறம் இது வந்து பீஸா கட்டர். நம்ம பீஸா கட் பண்ணுறதுன்னு இல்லை, எது வேணால் கட் பண்ணிக்கலாம். இது வந்து 79 ருபீஸ். இன்னும் ஓப்பன் பண்ணல பாருங்கள், எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. நம்ம எது வேணால் கட் பண்ணிக்கலாம். கேக் கட் பண்ணிக்கலாம், ப்ரெட்டு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். நல்ல ஷார்ப்பாக இருக்கு பாருங்கள். அப்புறம் இது வந்து வால் கிளாக். இதோட ரேட் வந்து 229. இதை விட சீப்பாக நமக்கு எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள். இது பாருங்கள், நல்லா இருக்குது. அந்த மாதிரி நம்ம அடிக்கடி போக போகிறதில்ல, ஒன்ஸ் எப்போவாது தான் போவோம். போகிற அன்னைக்கு நம்ம வந்து வேணுங்கிறத நல்ல ஐட்டம்ஸை பார்த்து வாங்கிக்கலாம். இந்த வால் கிளாக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என் பையன் தான் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தான். எனக்கு வந்து இங்கேயும் தேவைப்படும், அப்புறம் ஊர் வீட்டுக்கும் தேவைப்படும், அதனால் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். நான் வந்து சும்மா இங்கே இருக்கிற நார்மல் கடைகளில் கூட இந்த ரேட்டுக்கெல்லாம் நல்ல குவாலிட்டியான வால் கிளாக்கெல்லாம் கிடைக்கல. இது ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த மாதிரி நல்லா நம்ம தேடி வாங்கினோன்னா விலை கம்மியாகவே நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் IKEAல கிடைக்குது. அப்புறம் இது வந்து ஹீட், நம்ம கிச்சன் மேடையில் வந்து குக்கரெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு அப்படி இதை போட்டுக்கிட்டோன்னா இது மேலே அப்படி வச்சுக்கலாம், நல்ல வெயிட்டு தாங்கும். இதோட ரேட் வந்து 299. நான் அதை பார்த்து எழுதி வச்சுருக்கேன், 299. நிறைய பேர் வந்து தூரத்தில் இருந்தால் சரியாக தெரியலன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால் பக்கத்தில் வச்சுட்டே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து டீ லைட் கேண்டில் ஹோல்டர், நம்ம மெழுகுவர்த்திலாம் வைக்கிறதுக்கு 39 ருபீஸ். நல்ல கனமாக இருக்குது. நான் வந்து அந்த கேண்டில் தான் வைக்கணும்னு இல்லை, நமக்கு வேணுங்கிறது எது வேணால் இதில் வச்சுக்கலாம். நான் வந்து வீடியோக்கு ஏதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன்.
நான் எனக்கு டிஸ்பிளேக்கும் வேணுங்கிறதுனால நான் எனக்கு தேவையான ஐட்டங்கள்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், உங்களுக்கெல்லாம் இவ்வளோ ஐட்டம்ஸ் தேவைப்படாது. அப்புறம் இதெல்லாம் வந்து சர்விங் பவுல்ஸ். இது வந்து 129. நான் வந்து சிங்கிளாக இருக்கிறது தான் வாங்கினேன். ஏன்னா நிறைய 4 பீஸாலாம் இருந்தது, அதெல்லாம் ரேட் அதிகம். சில ஐட்டம்ஸ் தான் வந்து சிங்கிள் பீஸாக இருந்தது, அந்த மாதிரி இருக்கிறது தான் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா 69 ருபீஸ். இது இந்த மாதிரி பிளேட்டு, ஸ்மால் பவுல்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே 69. நான் போன தடவை போன போதே அந்த பிளேட்லாம் வாங்கியிருக்கேன், இந்த பவுல் தான் வாங்கலை, அதனால் இப்போ வாங்கினேன். அப்புறம் இந்த பிளேட் வந்து 99 ருபீஸ். அப்புறம் இது வந்து 129. இதெல்லாம் நான் வீடியோக்கு டிஸ்பிளேக்காக வாங்கினேன். அப்புறம் இதெல்லாம் பாருங்கள், பீலர். நான் அந்த வீடியோலேயே காமிச்சிருப்பேன் இல்லையா, 2 இது வந்து அப்படி பீல் பண்ணுறது, இன்னொன்று வந்து டிசைன் மாதிரி இருக்குது. நான் அது பண்ணுறச்ச கூட உங்களுக்கு காமிக்கிறேன். 2 இருக்குது, இன்னும் நான் ஓப்பனே பண்ணல. அதில் வந்து ஜிக்ஸாக் மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஜிக்ஸாக் மாதிரி இருக்குது. நம்ம முட்டைக்கோஸெல்லாம் நூடுல்ஸ்க்கெலாம் இது பண்ணிக்கலாம் இதில். அப்புறம் இது வந்து எப்பவும் போல் உருளைக்கிழங்குக்கு தோல் சீவரத்துக்கெலாம் யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து என்ன தான் இங்கெல்லாம் வாங்கினாலும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஒழுங்காகவே சீவ மாட்டேங்கிறது, வேஸ்ட் ஆகிடுது. அப்புறம் சில சமயம் நம்ம சீவிட்டு அந்த குப்பையோடே வச்சு நிறையது தொலைஞ்சும் போயிடுது. அதனால இதில் இந்த டைப்பில் ஒன்றும் இந்த மாதிரியும் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இது பார்த்துருப்பீங்க இல்லையா, செல்ஃபோன், இது காமிச்சேன் இல்லையா, அது கீ செயின் மாதிரி. இதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஃபோனை இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம தேட வேண்டாம், சேஃபாக இருக்கும். ஏன்னா நம்ம கண்ட இடத்துல போட்டோன்னா இங்கெல்லாம் ஸ்க்ராட்ச் ஆகிடுது, அதனால இந்த மாதிரி வச்சுக்கலாம். காஃபி மக்ஸு, இது ரொம்ப நல்ல கலராக அழகாக இருந்தது. இது என் பையன் வாங்கினான், எனக்கு கட்டாயம் வேணும்னு. நான் கூட நிறைய இருக்குன்னே, இது ரொம்ப அழகாக இருக்குது, உனக்கு டிஸ்பிளேக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா சரின்னு இது 2 வாங்கினேன். அப்புறம் இது வந்து காஃபி போடுறது, எப்படின்னு தெரியல, இனிமேல் தான் போடணும். இந்த மாதிரி இருக்குது. இதிலே 2 சைஸ் இருந்தது. சரி, அவன் மாத்திரம்தான் காஃபி குடிப்பான், அதனால சின்ன சைஸ் வாங்கினோம். இது போடுறச்ச நான் எப்படி போடுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். அப்புறம் இது ஸ்ப்ரேயர் பாட்டில், இது 99 ருபீஸ் தான். நம்ம வந்து செடிக்கு இலைகளுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு அதுக்கெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், பூச்சி மருந்து. அப்புறம் இல்லாட்டா நம்ம லிக்விட் சோப் கலந்து வச்சுட்டு அடுப்பு மேடை அடுப்புலாம் துடைக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல கனமாக நல்லா இருக்குது. இது பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் கிளிப்பு. நம்ம ஏதாவது வாங்கிட்டு பருப்பு மிக்சர் இதெல்லாம் வாங்குகிறோம் இல்லையா, வாங்கிட்டு அதெல்லாம் இந்த இதில் போட்டு வச்சுக்கலாம். அதிலே 2 சைஸ் இருக்குது, பெரிய சைஸ் ஒன்று, சின்ன குட்டி சைஸ் ஒன்று. சின்ன பேக்கெட்ஸ் வாங்கினா அதில் போட சின்ன பேக்கெட்ஸு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் காமிச்ச இந்த திங்ஸ்லாம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து கத்தி நல்லா இருந்தது, 199. 2 கத்தி நல்லா ஷார்ப்பாக நல்லா வெட்டும் போல தான் இருக்குது. ஏன்னா நிறைய கத்தி தான் நமக்கு தேவைப்படுது, டெய்லியுமே நம்ம அதை தானே யூஸ் பண்ணுறோம். அதனால் 2மே நல்லா வெட்டுன்னு தான் நினைக்கிறேன். நல்லா இருக்குது ஷார்ப்பாக. அப்புறம் இது வந்து டிஸ்பிளேக்காக வாங்கினோம், ரொட்டேட்டிங் டேபிள். பாருங்கள், இப்படி ரொட்டேட் பண்ணலாம். இது ரேட்டு கூட கம்மி தான், 650. நம்ம இங்கே எல்லாம் வந்து கேக்கு டெக்கரேட் பண்ண கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஐசிங் பண்ணுறதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கெல்லாம். மல்டி பர்பஸ் இது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வேஸ். நான் ஃப்ளவர் வேஸ் எங்கே பார்த்தாலும் வாங்கிடுவேன். இது கிளாஸ் பாருங்கள், அந்த ஷேப்பே அழகாக இருக்குது. அதில் வைக்கிறதுக்கு அங்கேயே பூ காமிச்சேன் இல்லையா, அதில் வாங்கின பூக்கள் தான். இது அப்படியே இப்போ சும்மா வச்சுருக்கேன், இன்னும் பிரித்து அரேஞ்ச் பண்ணல. இது லீஃப் கூட பாருங்கள் நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் கலரும் நல்லா இருக்குது. இதெல்லாம் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் 69 ருபீஸ் தான்.
இதுதான் பாருங்கள், நான் அந்த டிஸ்கவுண்ட் சேல்னு சொன்னேன் இல்லையா, அதில் வாங்கினது. இது வந்து 99 rupees. இது ஒன்று மாத்திரம்தான் அங்கே நல்லா இருந்தது, அதனால் இது ஒன்று மாத்திரம்தான் வாங்கினேன். அப்புறம் இது பாருங்கள், டாங்கு பேம்புல அங்கே காமிச்சேன் இல்லையா வீடியோவில் தான். இதுவும் 99 rupees. அப்புறம் இது ஃப்ராதர், நம்ம காஃபி இல்லை மில்க் ஷேக் ஏதாவது பண்ணுறோன்னா பண்ணி முடித்ததும் இதில் அப்படியே பேட்ரி போட்டுட்டு பண்ணோன்னா நல்ல நுரை வரும். இதுவும் வந்து 99 rupees. இந்த போட்டிருக்கு பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு. இது வந்து சிசர்ஸ், 2 சிசர்ஸ் வந்து 129. நான் போன தடவையே இங்கே வாங்கின கத்திரிக்கோல்லாம் நல்லா கட் பண்ணிச்சு, நல்ல குவாலிட்டியாக இருந்தது. அதனால் இது 2 வாங்கினேன். நமக்கு இப்போ சாரீஸ்லாம் நிறைய ப்ளவுஸோடு வருது இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு இந்த பெரிய சிசர்ஸ் நல்லா யூஸ் ஆகும். இது சின்னது, நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருந்தது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்குறது. இந்த பக்கம் வந்து ரஃப்பாக இருக்கிற பாத்திரம் விளக்கிக்கலாம், இந்த பக்கம் வந்து சாஃப்டாக சின்ன சின்ன டம்ளர் அந்த மாதிரி இதெல்லாம் இந்த பக்கம் விளக்கிக்கலாம். இதில் வந்து நம்ம கடாய் அந்த மாதிரிலாம் விளக்கிக்கலாம். ஒரு புது கான்செப்டாக நல்லா இருந்தது. 3 பீஸ் வந்து 99. சரி வாங்கி பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம பாத்திரம் விளக்குறதெல்லாம் தான் ஸ்காட்ச் பிரைட்டில் வாங்குகிறோம், கொஞ்சம் விளக்கினதுமே அப்படியே ஒரு மாதிரி போயிடுது. அதனால் இது வாங்கினேன். அங்கே பார்த்தோம் இல்லையா அந்த பாட்டில் பாருங்கள், 3 பாட்டில். இது வந்து சின்ன சைஸு, இந்த மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணுறது நல்லா டைட்டாக இருக்கும். இதில் வந்து இந்த ரப்பர் கூட கொடுத்துருக்காங்க டைட்டாக இது பண்ணுறதுக்கு. இது வந்து செட் ஆஃப் 3 இருந்தது. அந்த கலராக உள்ளது தான் ரொம்ப ரேட் அதிகமாக இருந்தது. அப்புறம் இது வந்து நம்ம வாஷ் பேசின் கிட்ட ஹேண்ட் வாஷ் ஊற்றி வச்சுக்கலாம், பாத்திரம் தேய்க்கறச்ச லிக்விட் சோப் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா அப்படி வரும். இது வந்து 69 rupees. இது 69 rupees தான். அப்புறம் இது நான் டிஸ்பிளேக்காக இந்த பிளேட் வாங்கினேன், குட்டி பிளேட்டு. ரொம்ப க்யூட்டாக இருப்பேன். போன தடவையே ஆன்லைனில் பார்த்தேன், சரி போகிறச்ச வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகிறச்ச வாங்கினேன். இதெல்லாம் வந்து செட் ஆஃப் 4. நிறைய இது 4 செட்டாக இருந்தது, அதனால் ரொம்ப ஐட்டம்ஸ் நான் வாங்கலை. இது மாத்திரம்தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, வாங்கினேன். அப்புறம் இது பாருங்கள், இந்த இது ஆர்கனைசர். இது வந்து 99 rupees. இது மூடி வந்து 49. அப்புறம் ரெண்டும் சேர்த்து 150 rupees வருது. நம்ம ஏதாவது பீரோக்குள்ளே போட்டு மூடி வச்சுக்கலாம், இல்லை சாமி ரூமில் சாமி தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு இதுக்குள்ளே அப்படியே மூடி வச்சுக்கலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இதெல்லாம் ப்ரஷ்ஷஸ் தான். இந்த பாருங்கள், முரத்தோட ப்ரஷ்ஷு. நம்ம ஏதாவது சாமி ரூமில் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் இதை வச்சுக்கலாம். நான் இங்கே வாங்கியிருக்கேன், அதெல்லாம் நிறைய ஒன்றுமே யூஸ் ஆகலை, வேஸ்ட் ஆகிடுச்சு. இது பாருங்கள், நல்லா திக்காக நல்லா இருக்குது, அதனால் வாங்கிட்டேன். அப்புறம் கிச்சன் மேடையில் கூட ஏதாவது சிந்திருச்சுன்னாலாம் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ப்ரஷ் எல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இங்கே வாங்கிறதெல்லாம் அப்படியே நம்ம தேய்ச்ச பிறகு இந்த இதெல்லாம் அப்படியே வந்துடும். இது நிறைய பேர் யூஸ் பண்ணவங்களாம் நல்லா இருக்குனாங்க, அதனால் இந்த ப்ரஷ்ஷும் வாங்கிட்டேன். இது வாஷ் பேசின் எது வேணால் கழுவிக்கலாம். அப்புறம் இது வந்து பாட்டில் கழுவுறது காமிச்சேன் இல்லையா, அந்த ப்ரஷ்ஷு. இது வந்து 59 rupees. இதெல்லாம் கூட 49. இது வந்து 49 போட்டிருக்கேன் பாருங்கள், 49 rupees இது. அப்புறம் இதுதான் பாருங்கள், இது வந்து 19 rupees. இது வந்து நம்ம குக்கர் வெயிட்டு அதெல்லாம் போட்டுக்கலாம், சில்லறை எல்லாம் போட்டுக்கலாம், என்ன வேணால் போட்டுக்கலாம், நம்ம ஐடியாஸ் தான். 19 ரூபா இது. அப்புறம் இது அந்த இது ஃப்ராக்ரன்ஸ் வரும் இல்லையா, ட்ரை ஃப்ளவர்ஸ், இது 79 rupees. அப்புறம் இதை நான் சொன்னேன் இல்லையா, அந்த காயெல்லாம் கழுவுறது, கழுவிட்டு அப்படியே தண்ணி வடிஞ்சிரும், அப்படியே நம்ம எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே வச்சுக்கலாம். அப்புறம் இதுதான் அந்த டீ கோஸ்டர். இதுவும் 2 வந்து 79.
அப்புறம் இது ஒரு பவுல், இதுவும் அந்த டிஸ்கவுண்ட் சேலில் வாங்கினேன் 119. இதுவும் அந்த ஸ்பூன் ஸ்டாண்ட் மாத்திரம்தான் நல்லா இருந்தது. அப்புறம் இது ஃபனல் பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது, நல்லா பெருசாகவும் இருந்தது. சின்னதாக இருந்ததுன்னா ஊற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இது பாருங்கள், நல்ல ஃப்ளோ நல்லா இருக்க மாதிரி இருந்தது. இது 69 ருபீஸ் இது. அப்புறம் இதான் டீ லைட் கேண்டில் ஹோல்டர், இதுக்குள்ளே எது வேணால் வச்சுக்கலாம். நான் சரி சாமி ரூமில் இல்லை மகாலட்சுமி கிட்ட வைக்கலாம், தாமரைப்பூ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் இது வந்து ஏதோ பொட்டேட்டோ இது பண்ணுறது ப்ரஷ் மாதிரி இருக்குது, தலை சீப்பு மாதிரியும் இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். நம்ம உருளைக்கிழங்குலாம் நிறைய மண் இருக்கு இல்லையா, அதை இது பண்ணுறதுக்கு அந்த பிக்சரில் போட்டிருந்தது. துணி காய போடுற ரேக் வாங்கியிருக்கேன், அதுக்கு உண்டான கிளிப்பு இன்னும் பிரிக்கலை, வீட்டுக்குள்ளே காய போடுறதுக்கு. அப்புறம் இதுவும் அதிலே, இது வந்து 29 ருபீஸ். இது போன தடவையே ஒன்று வாங்கிட்டு வந்தேன், இந்த தடவை ஒன்று வாங்கினேன். பேப்பர் போட்டு சாமி ரூமில் எண்ணெய் அதெல்லாம், எண்ணெய் பாட்டில்லாம் இதில் தான் வச்சுருக்கேன். இதுவும் ஒரு ஆர்கனைசர் தான். நம்ம ஷெல்ஃபில் எல்லாம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ், கர்ச்சீஃபு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு அப்படியே மூடி வச்சுக்கலாம். ஏன்னா சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே அடுக்கி வைக்கிறதுக்கு இதுவாக இருக்கும். இதில் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து அப்படியே வச்சுக்கலாம். இது பாருங்கள், நல்லா இருக்குது. என்ன வேணால் வச்சுக்கலாம், அவங்கவுங்க ஐடியாஸ் தான், எது வேணால் வச்சுக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், நான் செட் பண்ணியிருக்கேன். டம்ளர்ஸ் தனியாக 6 டம்ளர்ஸ் வரும், பவுலில் 6 வரும். இந்த ஸ்பூன் தான் வந்து 4 ஸ்பூன் 19 ரூபா. 4 ஸ்பூன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்கேன். அழகாக இருக்குது, நல்ல குவாலிட்டி நல்லா இருக்குது. பிளாஸ்டிக் தான், பட்டு அழகாக இருந்தது. இது எல்லாமே 99 ருபீஸ். நமக்கு எது வேணுமோ அதை வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அயன் டேபிள். நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். நான் பழசு வச்சுருந்தது ரொம்ப பழசாயிடுச்சு. அது அப்போவே நான் ரொம்ப 600-700 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இது வந்து 400 ரூபா தான். இது அப்படியே டேபிள் மேலே வச்சு நம்ம பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது வந்து லாண்ட்ரி பேஸ்கெட் பாருங்கள், இந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால நம்ம துணியெல்லாம் போட்டால் ஈரமாக இருந்தாலும் அந்த ஸ்மெல்லாம் அடிக்காது. நம்ம பக்கெட்டில் போட்டு வச்சுருந்தோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா, சில சமயம் தண்ணி கிண்ணி இருந்ததுன்னா. இது வந்து அப்படி நல்லா இருக்குது. இது மல்டி பர்பஸ். நம்ம ஏதாவது ஊருக்கு போகிறச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சோன்னா கூட பெரிய பெரிய பாத்திரங்களெல்லாம் அதில் வச்சு கொண்டு போகலாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா துணி காய போடுற ஸ்டாண்டு, அப்படி பால்கனியில் வச்சு நம்ம வந்து போட்டுக்கலாம். இதுவும் ரேட்டு வந்து 600 தான். இங்கே எவ்வளோ இருக்குது என்னன்னு தெரியல, எனக்கு இது வந்து ரீசனபிளாக தான் இருந்தது. அதனால் இதுவும் அயன் டேபிள் அதெல்லாம் வாங்கினோம். இந்த குஷன்லாம் ஐக்கியாவில் வாங்கினது தான். இது கவரோடையே இருக்குது பாருங்கள், அது வந்து பிரிக்கலை இன்னும். இந்த மாதிரி ஜிப்போடு வருது. இந்த குஷன் கவரை கழட்டி நம்ம துவைச்சிக்கலாம். அப்படியே இருக்குது பாருங்கள், உள்ள குஷன் இருக்குது. இது 2-3 கலர்ஸில் வருது, நல்லா இருந்தது. கரெக்ட் சைஸாக பெருசாகவே இருந்தது. வாங்கின புது குஷன்ஸை போட்டாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.